அவர் சுப்ரீம் ஹோப் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? எங்கள் உயர்ந்த நம்பிக்கை. இதை குறிச்சுதான் நம்ம பார்க்க போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. Hope is found in Jesus Christ. Hope is found in Jesus Christ. இந்த ஹோப்புங்கிறது, இந்த நம்பிக்கைங்கிறது வேற எங்கேயும் நம்மளால பார்க்க முடியாது. ஏசப்பா கிட்டதான் இந்த நம்பிக்கை அப்படிங்கிறது பார்க்க முடியும். அது நம்ம எப்படி அதை விசுவாசிக்கிறோம்னா, நம்புறோம், அவ்வளவுதான். நடக்குது நடக்கலைங்கிறது செகண்டரி. நம்ம அதை நம்புறோம். கடவுள் செய்வார் அப்படிங்கறத நம்ம நம்புறோம். சரிங்களா? அப்போ சுப்ரீம் ஹோப், சுப்ரீம் அப்படின்னா என்னங்க? உயர்ந்த உயர்ந்த. இப்போ சுப்ரீம் கோர்ட், உச்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் அப்படின்னா அதுக்கு மேல கிடையாது. அப்பீல் போனா உச்ச நீதிமன்றம் வரைக்கும் தான் போக முடியும், அதுக்கப்புறம் கிடையாதுங்க. ஹை கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இப்படிதான் இருக்கு. அப்புறம் சுப்ரீம் அப்படின்னாலே அவ்வளவுதான், அதுதான் வந்து ஹையர். ஹல்லேலூயா. அப்போ இந்த ஹையர் நம்பிக்கை, இந்த உயர்ந்த நம்பிக்கை நம்ம எங்க காண முடியும்னா, ஏசப்பா கிட்ட மாத்திரம் தான் நம்ம காண முடியும். ஹல்லேலூயா. இவாஞ்சலின் வாசிக்கிறீங்களா? சொல்லுங்க சிஸ்டர். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிங்கம்மா. 1 யோவான். 1 யோவான் சொல்லுங்க. 5ஆம் அதிகாரம் 13, 14. ஓகே சிஸ்டர். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசமாய் இருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த சுப்ரீம் ஹோப் அப்படிங்கறதே வந்து நித்திய ஜீவனை குறிச்சுதான். எல்லாரும் வந்து எதுக்காக வந்து ஏசப்பா கிட்ட வராங்க? நம்ம என்ன சத்தியத்தை சொல்றோம் ஏசப்பா கிட்ட? நீங்க ஏசப்பா கிட்ட வந்தா வழியே அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார், அவர்கிட்ட வாங்க. மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கு, நம்ம ஆண்டவரோடு கூட இருப்போம், இததான் நம்ம போதிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப நித்திய ஜீவனை தான் நம்ம வந்து நித்திய ஜீவனுக்காக தான் ஆண்டவரே எல்லா காரியத்தையும் செய்கிறார், அவரோடு கூட இருக்கிறதுக்காக தான். ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். தேவகுமாரன் மேல், சன் ஆஃப் காட் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. தேவகுமாரன் என்றால் ஆண்டவருடைய மகன், கர்த்தருடைய மகன். யாரு? ஏசப்பா, யெஷுவா. அவரை நம்ப இருக்கிற பிள்ளைகளுக்காக எழுதப்பட்டிருக்கிற வேத வசனங்கள். அவருடைய தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசிக்கிற உங்களுக்கு இதை எழுதி இருக்கிறேன். அவருடைய நாமத்தை நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாரனுடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாய் இருக்கவும். ஹல்லேலூயா. அடிப்படையான ஒரு சத்தியம் என்னன்னா, தேவகுமாரனை விசுவாசிக்கிறது. ஏசப்பாவை பார்த்தா கர்த்தரை பார்க்க முடியும், பிதாவை பார்க்க முடியும். தேவகுமாரனை அசட்டை பண்றோம்னு சொன்னா பிதாவையும் அசட்டை பண்றோம். ஹல்லேலூயா. அப்போ அவர்தான் பிதாவை நோக்கி பார்க்கிறதுக்கே ஒரு வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். தேவகுமாரனை விசுவாசிக்கணும் தேவ பிள்ளைகளே. தேவகுமாரன், தேவகுமாரன் அவர் வந்து சாதாரண மனிதன் கிடையாது. மனித ரூபத்தில் பரிசுத்த ஆவியானவரால் உண்டான மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து, அவர்தான் நித்திய ஜீவனுக்கு நேராக நம்மளை கொண்டு போக முடியும். அப்போ நம்மளுடைய உயர்ந்த நம்பிக்கை, எங்களுடைய உயர்ந்த நம்பிக்கை என்னவா இருக்கிறது? எங்க மேல வச்சிருக்கிற, எங்களுக்கு கொடுத்திருக்கிற கமாண்ட்மெண்ட்ஸ, எங்களுக்கு எழுதியிருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நம்ம நம்புறோம், எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நான் இதை செய்வேன் என்று சொன்னால் இதை செய்வேன்.
அப்ப நம்ம விசுவாசிக்க வேண்டியது என்னன்னா, நடக்குதோ நடக்கலையோங்கிற டெஸ்ட் நமக்கு வேண்டாம். நம்ம விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அது நடக்க இருக்கிறது. ஹல்லேலூயா. இது எல்லாரும் நம்ம பாக்குறோம் நம்மளுடைய அன்றாட விஷயத்துல. நான் ஒரு பிக்சரை நான் இப்போ ஷேர் பண்றேன். ஹல்லேலூயா. அந்த பிக்சர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்டு. இது வந்து சிட்டுக்குருவி. ஹல்லேலூயா. இது ஒரு ஸ்பாரோ. இந்த ஸ்பாரோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெலிகேட்டான ஒரு பேர்ட். பூ போன்றது. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வலிய கூட அதால தாங்கி கொள்ளவே முடியாது. இந்த பேர்ட் வந்து இந்த பறவை வந்து அவ்வளவு டெலிகேட், வெரி ஸ்மால் பேர்ட். ஹல்லேலூயா. பூ போன்ற ஒரு பேர்ட். இந்த பேர்டு எப்படி வாழுது? எப்படி வாழுதுங்க? நீங்க சொல்லுங்க. யாராவது சொல்லுங்களேன். இந்த பேர்ட் எப்படி வாழுதுங்க? அதுக்கு ஏதாவது கேரண்டி கொடுத்திருக்காங்களா யாராவது? எழுதி கொடுத்திருக்காங்களா? அப்பா இவ்வளவு நாள் வரைக்கும் நீ உயிரோட வாழ்வன்னு. ஆனா அது என்ன பண்ணுது? நம்ம போற இடத்துல நமக்கு உணவு கிடைக்கும். நம்ம எங்க செஞ்சாலும் நமக்கு உணவு கிடைக்கும். நமக்கு ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்தோட பிரான்ச்ல கிளைகள்ல உட்கார்ந்து நம்ம உறங்கலாம். நம்ம அந்த நிழல்ல இருக்கலாம். இப்ப நிறைய உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்ப எவ்வளவு வெயில் காயுதுன்னு சொல்லிட்டு. அப்போ மரத்தை ஆண்டவர் உண்டு பண்ணிருக்கிற அந்த பறவைக்கு என்ன தெரியும்? அப்பாடா நான் ஓடிட்டே இருந்தேன். எனக்கு ஒரு மரம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த மரத்துல நான் ரெஸ்ட் எடுக்கிறேன், தூங்குறேன். சின்னதா ஒரு கூடு மாதிரி கட்டி அதுக்குள்ள வாழ்வேன். அதுல முட்டைய வைப்பேன். இப்படிதான் நான் என்னுடைய வாழ்க்கையை ஓட்டிக் கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஏதாவது கேரண்டி இருக்கா? அதோட வாழ்க்கைக்கு, இதோட ஜீவனுக்கு தான் கேரண்டி இருக்கா? இதுக்குன்னு ஒரு நித்திய ஜீவன் ஒண்ணு இருக்கா? கிடையவே கிடையாதுங்க. மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து பூமிக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார். மரித்தார், எழும்பினார். இதே கான்செப்ட் தான். மனுஷனா பிறந்தா ஒரு நாள் மரிப்பான், எந்திரிப்பான். விளங்குதா? மனுஷனா பிறந்தா ஒரு நாள் மரிக்கணும். தேவகுமாரன் அதை காண்பித்தார் நமக்கு. மரிச்சேன், ஆனாலும் உயிரோடு வீற்றிருக்கிறேன், வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறேன், தேவனோடு கூட ரைட் ஹேண்ட்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன், பிதா கூட. அப்படின்னு தான் நமக்கு வசனம் இருக்கிறது. அப்போ கேரண்டியே இல்லாத வாழ்க்கை கூட இந்த பறவை என்ன செய்கிறது? நம்ம போனா ஒரு தானியம் கிடைக்கும், நம்ம ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு ஒரு மரம் கிடைக்கும், ஒரு கிளை இருக்கும், அல்ல கூடு கட்டி வாழ. அந்த கூடை யாராவது உடைச்சு போட்டாலும் அவ்வளவுதான், முட்டையெல்லாம் கீழே விழுந்து உடைஞ்சு போயிடும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கையோடு கூட வாழுகிறது தேவ பிள்ளைகளே. அப்ப மனுஷனா இருக்கிற நம்ம என்ன பண்ணணும்? நம்பிக்கையோடு வாழ வேண்டும். எதுவுமே டெஸ்ட் பண்ணாதீங்க. தேவனை பரீட்சை பார்க்காதீங்க, டெஸ்ட் பண்ணாதீங்க. இது நடக்குமா நடக்காதா? பிரமிளா சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, இது ஆண்டவர் சரி பண்ணிடுவாரா, இது பண்ண முடியுமா? ஒரு மனசுக்குள்ள ஒரு தவிப்பு, அவங்களுக்கு இருக்கிற வேதனை. ஓ பணம் காணாம போயிடுச்சு, மனசுக்குள்ள ஒரு வேதனை, தவிப்பு. அப்ப ஆண்டவர் உடனடியாக பதில் கொடுக்கிறார், நான் இருக்கிறேன் உன்னோடு கூட. பணத்தை கொண்டு வந்தாரா? 7,000 ரூபாவை கொடுத்தாரா? இப்படிதாங்க நம்பிக்கை. ஆண்டவர் வந்து பாத்தீங்கன்னா அன்பை காட்டிலும் அவர் மேல எவ்வளவு விசுவாசம் வைக்கிறதுன்னு பாக்குறாருங்க. அன்பு வந்துரும், அவர் அன்பு கொடுத்திருக்கிறாரு, நம்ம அன்பை காட்டுவோம். ஆனா கண்ணுக்கே தெரியாத விசுவாசம். நடக்குதோ நடக்கலையோ, தேவன் இதை செய்ய முடியும், அவருக்கு வல்லமை இருக்கு, அவருக்கு கெப்பாசிட்டி இருக்கு, அவருக்கு எபிலிட்டி இருக்கு, அவரால முடியும் நம்ம விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மோடு கூட வாழ்கிறார், வாழ்வாருங்க. வாழ்ந்து நாம எங்க கூட்டிட்டு போனோமோ அங்க கூட்டிட்டு போவார் நம்முடைய யெஷுவா. அப்போ நமக்கு தேவையான ஒன்று என்னன்னா, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே நம்ம நம்பணுங்க. நம்பி விசுவாசிக்கணும். நம்ம கேட்டா நம்ம எதை விசுவாசிச்சு நம்ம கேட்கிறோமோ அதை நம்ம கொடுப்பாருன்னு சொல்லி விசுவாசிக்கணும். விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு நாள் நம்ம அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்போம். இப்ப நமக்கு எல்லாரும் நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்குள்ள இருக்கிற தேவன், நம்மளுடைய பாடி, நம்மளுடைய சபை என்ன, நம்ம எல்லாம் we are all the body of Christ. அப்போ நமக்குள்ள இருக்கிற தேவனை நம்ம எந்த அளவுக்கு உயர்த்தி நம்ம பாக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு கிடைக்கும் விளைவு. நம்ம வந்து நம்ம உயர்வா நினைச்சோம்னா நமக்கு எதுவுமே கிடைக்காதுங்க. நம்ம உயர்வா நம்ம நினைச்சோம்னா நமக்கு எதுவும் கிடைக்காது. தேவனை உயர்த்தும் பொழுதுதான் தேவன் பெரியவர் என்று
நம்மளால புரிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எவன் தன்னைத்தானே கர்த்தருக்கு முன்னாடி தாழ்த்துகிறானோ அவன் உயர்த்தப்படுவான். எவன் தன்னைத்தானே கர்த்தருக்கு முன்னாடி உயர்த்துகிறானோ அவன் தாழ்த்தப்படுவான். அப்ப தேவனை உயர்த்தி தேவனை விசுவாசிக்கும் பொழுது என்ன காரியம், எதற்காக நம்ம கேட்டோமோ, என்ன விஷயத்தை கேட்டோமோ அதை பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இது ஒரு believe in Yeshua that will lead to the eternal life. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த வசனத்துக்கு கான்ஃபிடன்ஸ், நமக்கு நம்பிக்கை இருக்கணும். according to his will, confidence according to his will, he will hear us, he will, அவர் செவி சாய்ப்பார். கான்பிடென்டா அவருடைய விருப்பத்தின்படி நம்ம ஆண்டவர், அவர் நமக்கு வச்சிருக்கிற திட்டங்களை ஆண்டவர் நடத்துவார் என்று சொல்லி அவருக்கு செவி சாய்க்கும் பொழுது அவர் அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். எது நல்லதோ கர்த்தர் நமக்கு அதை செய்வார். தேவ பிள்ளைகளே, உலகத்துல நிறைய ஆசைகள் நமக்கு வரும், நிறைய ஆசைகள் வரும். ஒரு கார் இருக்கிறவங்களுக்கு இன்னும் 2 இருந்தா நல்லா இருக்கும்பான்னு தோணும். ஒரு வீடு இருக்கவங்களுக்கு 3 வீடு இருந்தா தோணும். இதெல்லாம் கொடுத்தா எப்படிங்க? இது எல்லாமே நமக்கு கிடைக்கணும். நம்ம ஆண்டவரை பரீட்சை பார்க்க கூடாது. நமக்கு தேவன் கிட்ட எதை கேட்டாலும், என் நாமத்தினால எதை கேட்டாலும் தேவன் அதை செய்வார் என்று சொல்லி எழுதியிருக்கிறதே. நம்ம அதைப்படி அந்த வசனத்தை பிடிச்சு 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 நம்ம கேட்போம் அப்படின்னு கேட்டுட்டு அப்படி இருக்க கூடாதுங்க. போதும் போதும்னு மனசு இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. சரிங்களா? ஆண்டவர் எனக்கு இன்னைக்கு சாப்பாடு கொடுத்திருக்கார், எனக்கு அது போதும். இன்னைக்கு இருப்பிடம் கொடுத்திருக்கிறேன், அது போதும். ஆனா பிராக்டிக்கலா இது சாத்தியம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனா இப்படி வாழ்ந்து பாருங்களேன். எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு போதும், எனக்கு கிடைச்சிருக்கிறது எனக்கு போதும். 10 இடத்துல வேலை செய்வேன், நிறைய சம்பாதிப்பேன். ஆனா டயர்டு டயர்டு டயர்டு, உடம்பே போயிருங்க. ஆனா ஒரே ஒரு இடத்துல நான் சம்பாதிச்சு நல்ல ஹெல்தியா வாழ்வேன். ஏன் ஓடணும்? அவ்வளவு ஓடணும்? போதும். எவ்வளவு பணம் நமக்கு ஏறுதோ அவ்வளவும் சாத்தான் நம்மளை மேற்கொள்வோம். எங்க பணம் கம்மியா இருக்கோ அங்கதான் நம்ம ஆண்டரை தேடுவோம். ஹல்லேலூயா. இப்போ எங்க நமக்கு வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தி ஆகுதோ ஆண்டவரே விட்டுட்டு நம்ம ராணி ஆயிடுவோம், ராஜாவாயிடுவோம். அப்போ தேவன் எது நல்லதோ அதை செய்வார். எதை கேட்டாலும் அவருடைய சித்தத்தின்படி, இதை நோட் பண்ணிக்கோங்க, அவருடைய சித்தத்தின்படி எதுனாலும் நமக்கு நடந்துரும் சொல்லி கடவுளை பிளேம் பண்ணிடக்கூடாது. அவருடைய வில்லு, அவருடைய இஷ்டத்தின்படி எது கொடுக்கணுமோ அதை செய்வார் அப்படின்னு விசுவாசிக்கணும் தேவ பிள்ளைகளே. அடுத்தமா 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-6 வசனங்களை வாசிங்க. 1 பேதுரு. எவாஞ்சலின். ஓகே, நானே வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படிக்கு தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். ஹல்லேலூயா. மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக அவர் மரித்ததினாலேயே நம்ம புது மனுஷியாய் ஜெனிப்பித்தார். ஒரு விலைக்கிரியம் நடந்தாதான் ஒரு மேன்மை, ஒரு இழப்பு நடந்தாதான் ஒரு மேன்மை. Failures are the stepping stones for success நம்ம சொல்றோம். ஹல்லேலூயா. சாரி, அன்மியூட் ஆயிடுச்சு போல. பரவாயில்ல, நோ ப்ராப்ளம்மா, நோ ப்ராப்ளம். அடுத்த வசனம் வாசிங்க. வேற ஏதோ வாசிக்கிற மாதிரி இருக்கு. 1 பேதுரு 3 தானே சொன்னீங்க? 3:1-6 வரையும். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3-6 வசனங்கள் சொன்னேன். கரெக்டா தான் வாசிக்கிறோமா? சரி, ஓகேவா? இப்போ எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனுக்கென்று நம்ம ஜெனிப்பிக்கப்படுகிறோம். தேவன் மரித்திருக்கிறார், மரித்ததுனால நம்ம ஜெனிப்பித்தார், நம்ம ரூபமாக்கப்படுகிறோம். 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிங்க. கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற
உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து, இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவீனமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். ஓகே, பாருங்க. ஒரு காரியம் நிறைவேறணும்னு சொன்னா, இப்போ இந்த சிட்டுக்குருவி இருக்கு, அதுக்கு ஒரு ஆகாரத்தை தேடி ஓடுதுன்னு சொன்னா அது ஓடி ஓடி அலையணும். ஃபர்ஸ்ட் போகும், எங்கேயாவது மரத்து கீழே 2-3 கொட்டைகள் விழுந்திருக்கா, தானியங்கள் இருக்கான்னு தேடி பார்க்கும். ஆனா அந்த ஆகாரம் கிடைக்கிறதுக்கு அது ஓடுது. ஃபைனலி என்ன பண்ணுது, அதே சிட்டுக்குருவி ஒரு இடத்த பார்த்தோன்னே, எப்பா நமக்கு சாப்பிட கிடைச்சிருச்சுப்பா, நமக்கு ஆகாரம் கிடைச்சிருச்சுப்பா அப்படின்னு சொல்லி ஆசையா எடுத்து சாப்பிடுதுங்க. அப்போ நமக்கு ஒரு மேன்மைக்கு முன்னாடி ஒரு காரியம், ஒரு ஹார்ட் ஒர்க் நடக்குது. நம்ம ஒரு பரீட்சையில நம்ம வெற்றி பெறணும்னு சொன்னா நம்ம ராவும் பகலமா படிச்சாதான் நம்மளால வெற்றி காண முடியும். அப்போ நித்திய ஜீவனுக்கென்று ஆண்டவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார், நம்மளை ஜெனிப்பித்து இருக்கிறார், நம்மளை மறுரூபமாக்கி இருக்கிறார். அப்போ இந்த உபத்திரங்கள் எல்லாம் கொஞ்ச காலம்தான். என்ன வசனம் சொல்லுகிறது? ஹல்லேலூயா. அல்லேலூயா. இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளாலே துக்கப்படுகிறீர்கள். சோதனைகள் தான், மனுஷனா பிறந்தாலே சோதனைகள் தான். பஸ்ல ஏறி போயிட்டே இருப்போம், திடீர்னு ஒருத்தன் காலை மறிப்பான், திடீர்னு திட்டிட்டு போயிடுவான். பெரிய பதவியில இருப்பாங்க, நீங்க ஒரு ஆபீஸ்ல ஒரு பெரிய மேனேஜரா இருப்பீங்க. ஆனா உங்களுடைய மேனேஜர் பஸ்ல, பப்ளிக் பஸ்ல தெரியுமா? தெரியாதுங்க. திடீர்னு போடான்னு கூட சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். அப்போ நம்ம எல்லாரும் ஈக்குவல் தான், தேவனுடைய பார்வையில எல்லாரும் ஈக்குவல் தான், நம்ம எல்லாம் பாவிகள் தான். நமக்கு உபத்திரங்கள் இந்த அதனாலதான் ஆண்டவர் அவதாரம் எடுத்தார். என்ன அவதாரம் எடுத்தாரு? மனுஷ ரூபமாய் இந்த பூமியில காலடி எடுத்து வைத்தார். உலகத்தின் உபத்திரவங்கள் அநேகம். சாத்தான் எவ்வளவு டெம்டேட் பண்ணணுமோ, எவ்வளவு ஆசை காட்டணுமோ, தேவகுமாரன் என்று தெரிந்தே ஆசை காட்டின. இந்த கல்ல அப்பமாக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் பரீட்சை பார்க்க மாட்டேன், தேவனை பரீட்சை பார்க்க மாட்டேன், நீ தேவகுமாரன் என்றால் தாழ குதியும். ஆண்டவர் என்ன சொன்னாரு? நான் பரீட்சை பார்க்க மாட்டேன், என் தேவன் பெரியவர்னு சொல்லி நோஸ்கட் பண்ணிட்டு போயிட்டே இருந்துட்டாரு. அப்போ தேவன்னு தெரியும் பிசாசுக்கு, ஆனாலும் போய் பேசலாம். அப்ப நம்மளாம் ஏமாத்துறோம், நம்மளாம் ஒண்ணுமே இல்லைங்க. அவன் பாட்டுன்னு உள்ள பூந்துட்டு வேலையை பார்ப்பான். அப்ப நம்ம அந்த பூர்றதுக்கு வேலை கொடுக்க கூடாது. கொஞ்ச காலம்தான் நம்ம அனுபவிக்கிற இந்த பாடுகள், கொஞ்ச காலம்தான். நமக்கு ஒரு மேன்மை இருக்கிறது, நமக்கு ஒரு காரியம் நடக்க போகிறது தேவனோடு கூட. ஹல்லேலூயா. அடுத்து எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 வாசிங்க. எபேசியர். ஓகே சிஸ்டர். எபேசியர் 2:8-10. ஓகே சிஸ்டர். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரிகைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரிகைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது நமக்கு கொடுத்த ஈவுங்கிறது கிஃப்ட், நமக்கு கொடுத்த கிஃப்ட். ஆண்டவர் கிஃப்ட கொடுத்திருக்கிறார். கிருபை, ஆண்டவர் கிருபை தான் நம்மள ரட்சித்தது. ஹல்லேலூயா. பெருமை பாராட்டுறதுக்கு இங்க ஒண்ணும் கிடையாதுங்க. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினாலே உண்டானதல்ல, இது தேவன் நமக்கு கொடுத்த கிருபையினாலே உண்டானது, கிருபை இரக்கத்தினாலே உண்டானது. நற்கிரியைகளை செய்கிறதுக்கு நாம கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. தேவன் செய்கிறதை நம்ம என்ன பண்ணணுங்க?
முன்ன வரணும், பார்க்கணும். தேவன் நமக்கு நம்ம ஒரு வழிவாசலை திறந்தாதான், தேவன் நமக்கு செய்வார்னு நம்ம வந்தாதான் ஆண்டவர் செய்யறதை நம்மளால உணர முடியும். குருவி எதுவுமே எனக்கு கிடைக்காதுன்னு சொல்லி இருக்கிற இடத்துல இருந்தா அந்த சிட்டுக்குருவியால சாப்பிட முடியுமா? முடியவே முடியாது. நான் அந்த பிக்சர்ல காமிச்சேன் உங்களுக்கு. இந்த குருவி இருக்கிறதுலே ரொம்ப ஸ்மால் பேர்ட். இருக்கிற இடத்துலயே அது இருந்துச்சுன்னா அதனால சாப்பிட முடியுமா? அது ஓடணும். ஓடுனாதான் அதுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம யாருங்க? நம்ம எல்லாம் யாரு? மண்ணுக்குரிய பிள்ளைகள். ஏர்த்தி. ஆடம் ஃபர்ஸ்ட் ஆதாம படைத்தார். அந்த ஆதாமங்கிற ஏர்த்தி. அப்படியே மண்ணுல இருந்து எடுக்கப்பட்டவன். டஸ்ட், ஃப்ரம் தி டஸ்ட். அப்போ அந்த மனிதன் தேவன் செய்யறதுக்காக ஒரு விஷயத்தை அனுமதித்தாதான் தேவன் செய்ய முடியும். தேவன் சொன்னார், இந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். என்ன பண்ண முடிஞ்சுதா? தேவனுடைய பேச்ச கேட்க முடிஞ்சுதா? முடியல. ஃபர்ஸ்டே வந்துட்டான் சாத்தான். ஃபர்ஸ்டே வந்துட்டான். எங்க கை வைக்கணுமோ பொறாம. நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன். நான் சிஸ்டருக்கு பிரேயர் பண்ணிட்டு ஆக்சுவலி பாத்தீங்கன்னா போயிட்டாங்க. இந்த அன்கிளீன் ஸ்பிரிட்ஸ் வெளியில போயிருச்சு. போனதுக்கு அப்புறம் நிறைய ஆவிகள் அதுங்களை பார்த்து நான் கமெண்ட் பண்றேன். ஏன் உங்களுக்கு இவ்வளவு பொறாம? நாங்க ஆண்டவர் கூட நெருக்கமா இருக்கிறது ஏன் பொறாம? அதுங்களுக்கு பொறாமங்க. என்ன இவ துரத்திட்டா எங்க போறதுன்னு தெரியாது. இப்ப இவக்குள்ளயும் எனக்குள்ளயும் பூர முடியாது. எனக்கு ஆண்டவர் அக்கினி போட்டு வச்சிருக்கிறாரு, வெளியில இருக்குது. அதை பார்த்து நான் கமெண்ட் பண்றேன், ஏன் உனக்கு இவ்வளவு பொறாம? நாங்க தேவனோட இருக்கிறது நெருக்கமாறது ஏன் உனக்கு பொறாமன்னு சொல்லி வெளியில கமெண்ட் பண்ணி திருப்பியும் வெளில அனுப்புறேன். அப்பயும் பாத்துக்கிட்டு இருக்கு, ஏதாவது கிடைக்குமா, இவக்குள்ள நம்ம வேலை பார்க்கலாம், நம்மள இவ்வளவு அட்டாக் பண்ணலாம்னு சொல்லி. ஆனா தேவன் நல்லவராக இருக்கிறார். அப்போ ஃபர்ஸ்ட் மனிதன் மேலேயே கை வச்சான் சாத்தான். எது கர்த்தர் செய்யணும்னு சொல்லி எதிர்பார்த்தாரோ அதையே செய்ய விடாம ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே கை வச்சு கனியை புசிக்க வைத்து, எந்த மனுஷி துணையா இருக்கணும்னு ஆண்டவர் படைச்சாரோ அந்த மனுஷிக்கு ஆசை காட்டி அவ சாப்பிட கொடுத்துட்டா பழத்தை. எல்லாம் போயிடுச்சு. அப்ப நம்ம ஒரு ஒரு இதுக்குள்ள வரணுங்க. நம்ம ஒரு சமாதானத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். நம்ம கோஆபரேட் பண்ணணும். கோஆபரேட் பண்ணா நமக்கு கிடைக்கும். குழந்தை மருந்து குடிக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி நம்ம இப்படியே விட்டா என்ன ஆகும்? ஜுரம் அதிகமாகும். இந்த குழந்தை கசப்பாதான் இருக்கும். மருந்து குழந்தை கசப்பா இருந்தாலும் இந்த மருந்து குடிச்சாதான் உனக்கு உடம்பு சரியாகும்னு சொன்னதான் போலலாம் இருக்குங்க. கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கார். நாம கோஆபரேட் பண்ணணும் ஆண்டவரோடு கூட. கோஆபரேட் பண்ணாதான் கடவுள் நம்மள வளர்க்க முடியும் பரிசுத்தத்துல. கடவுள் நம்மள பரிசுத்தத்துல வளர்க்கணும்னு சொன்னா நம்மளுடைய பங்கு அதிகமா இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, நம்ம அவருக்கு கீழ்ப்படியணும். ஆதாம் கீழ்ப்படியாததுனாலதான் இப்படி ஒரு காரியம். மனுஷனுக்கு மரணமே இல்லை என்று சொல்லி ஆண்டவர் படைச்சார். அவனுக்கு எட்டர்னிட்டிக்காகவே தான் படைச்சார். இவன் எத்தனையோ வருஷம் வாழ்வானுக்கு மரணமே கிடையாது அப்படின்னு தான் படைச்சாரு. எல்லாத்தையும் சாத்தா மாத்திட்டான். எப்படி இவன் கடவுளுடைய சாயல்ல இருக்க முடியும்? எப்படி ஆண்டவருடைய சாயல்ல இருக்க முடியும்னு சொல்லி எல்லாத்தையும் தோக்கடிச்சு அவன் ஆசை காட்டி எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். ஆனா நம்ம என்ன பண்ணணும்? அப்படி இல்லாம கடவுளுக்கு கோஆபரேட் பண்ணாதான் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமா மாத்த முடியும். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 16 வாசிங்க சீக்கிரமா, டைம் ஆகுது. 15 சிஸ்டர். 16 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் சீக்கிரம். ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. மேலும் காணப்படுகிறவர்களை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரம் மிகவும் அதிகமான நித்திய கனமகிமை உண்டாக்குகிறது. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அனித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள்.
நிறைய ரகசியங்கள் உண்டு. தேவனுடைய பார்வையில நிறைய ரகசியங்கள் உண்டு. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, நம்ம பூமிக்குரிய பிள்ளைகள். இப்ப ஆண்டவர் பூமி கிட்ட சொல்றாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மனுஷனுடைய சேட்டை, இந்த மனுஷனுடைய நிலைமைய மாத்தி அமைச்சிடுன்னு சொல்லி பூமிக்கு ஒரு கமாண்ட் போட்டா பூமி கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இந்த பூமி அதோடைய வயிற்றுக்குள்ள எப்படி ஒரு தாய் குழந்தைய சுமக்குறாங்களோ, அது போல இந்த பூமியானது வயிற்றுக்குள்ள குழந்தையை சுமக்கிறது. என்ன மாதிரி குழந்தைகள்? நம்ம எல்லாரையும் அதோடைய வயிற்றுக்குள்ள வச்சு சுமந்து மீட்டிங் போகும். ஒரு நாள் எல்லா கேலக்சிஸும் எல்லாமே மீட்டிங். சன்னு ஆண்டருடைய த்ரோன்ல நிக்கணும். பூமி ஆண்டருடைய த்ரோன்ல நிக்கணும். என்ன பண்ணிடுவாரு? இந்த மனுஷன் இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், இவனுடைய வாழ்க்கையினுடைய முறையே மாத்தி அமைச்சிரு சொன்னா பூமி கேட்டுதான் ஆகணும். ஹல்லேலூயா. பூமி கீழ்ப்படிஞ்சுதான் ஆகணும். இப்ப காணப்படுகிற காரியங்கள் என்னங்க? ஆண்டவர் எனக்கு வீடு வாசல கொடுத்தாரு, கார் கொடுத்தாரு, நல்லா சாப்பிடறதுக்கு ஆகாரம் கொடுத்தாரு, வஸ்திரங்களை கொடுத்தாரு. இதுதான் காணப்படுகிற காரியங்கள். காணப்படாதவைகள் காரியங்கள் அநேகம் இருக்கிறது. நம்ம நம்ம என்ன மாட்டிக்கிறோம்? அதை நம்ம பார்க்க மாட்டிக்கிறோம். நமக்கு செய்யற காரியங்கள் மாத்திரம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுது. நமக்கு வச்சிருக்கிற பிளான்ஸ், அன்னோன் சீக்ரெட்ஸ், மிஸ்ட்ரீஸ் நமக்கு தெரியாதுங்க. அதுதான் நித்தியமானது. நம்ம பார்க்க முடியாத காரியங்கள் தான் நமக்கு நிரந்தர வாழ்வை பரலோகத்துல கொண்டு வர போகிறது. ஏதோ இந்த அழகான வஸ்திரம் கொண்டு போறல, மறிக்கும் போது என்ன பண்றாங்க? கோல்டு கம்மலே போட்டாலும் கழட்டிதான் வைப்பாங்க. நீங்க தங்க செருப்பே போட்டாலும் கழட்டிதான் வைப்பாங்க. ஏதோ ஒரு வஸ்திரத்தை போட்டு பிரேயர் பண்ணிட்டு புதைச்சி உள்ள அடக்கம் பண்ணி சிமெண்ட் இதை போட்டு க்ளோஸ் பண்ணி சமாதி கட்டிடுறாங்க. என்ன கொண்டுட்டு போறோம்? ஆனா காணப்படாதவைகள் என்ன இருக்கு? மரித்தவர்களுக்குள்ள எதுல மரிச்சிருக்கிறாங்க? கர்த்தருக்குள்ள மரிச்சிருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, விசுவாசத்துக்குள்ள மரிச்சிருக்கிறாங்க. தேவனோடு கூட நிலைத்து தேவனுடைய அபிஷேகத்தை பெற்று ஆண்டரோடு கூட உறவாடின பிள்ளைகளை மரித்ததுதான் it will be accountable in the kingdom of God. ஹல்லேலூயா. அதுதான் பேசப்படும். அப்ப காண்கிற இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள், பண தேவைகள், பங்களாஸ், இத்தனை பிசினஸ் நான் பண்றேன், இத்தனை கோடி சம்பாதிச்சேன், இத்தனை பேஷண்ட்ஸ்க்கு நான் குணப்படுத்தி இருக்கிறேன், இத்தனை ஆபரேஷன் செஞ்சிருக்கேன். ஒரு கலெக்டர் நினைக்கலாம் இத்தனை பேருக்கு நான் நிதி நிவாரணத்தை கொடுத்துருக்கிறேன், சிஎம் நினைக்கலாம், பிஎம் நினைக்கலாம். ஆனா இதெல்லாம் மறிக்கும் பொழுது கொண்டு போக முடியாது. இதெல்லாம் காணப்படுகிற காரியங்கள். ஆனா காணப்படாத காரியங்கள் என்னதுங்க? who is rooted in Christ? யார் ஆண்டருக்குள்ள வேரூன்றி இருக்கிற பிள்ளைகள், யார் கர்த்தருக்குள்ள வேரூன்றி இருக்கிறாங்க, அவங்கதான் எடுக்கப்படுவார்கள். ஹல்லேலூயா. கடவுள் மரிச்சதுக்கான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ மரிச்சிட்டார், வேத வசனம் இருக்கு அப்படின்னு நம்ம இல்லாம, தேவன் எதுக்காக மரிச்சார், எதுக்காக மரிச்சாரு, என்ன பர்பஸ்க்காக ஆதாம படைச்சாரு? மரணமே இல்ல. ஏன் மரணம் இல்ல? அவனால பாவம் செய்ய முடியாது. நன்மை தீமை என்னன்னே புரியாது. அவனால பாவம் செய்யவே முடியாது. சரி, சாத்தான் பிரேக் பண்ணிட்டானா, திருப்பியும் அதே தான் கொண்டு வராரு. என்ன கொண்டு வராரு? நீங்க பாவியா பிறந்துட்டீங்க, ஆதாமுடைய சந்ததியா வளர்ந்துட்டீங்க, உங்களுக்குள்ள பாவம் இருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? நான் என் ஜீவனை கொடுத்தேன், பரிசுத்த ஆவியானவரா நான் இருக்கிறேன், என்ன யூஸ் பண்ணிக்குங்க, என்ன பயன்படுத்திக்குங்க, என்ன பயன்படுத்தி நீங்க சுத்தமாவுங்க, அப்ப நீங்க பரிசுத்தமாவீங்க. இதெல்லாம் தாங்க காணப்படாதவைகள், சீக்ரெட்ஸ், மிஸ்ட்ரீஸ். பட்டு புடவை இத்தனை வச்சிருக்கேன், இவ்வளவு நகை நட்டு வச்சிருக்கேன்றது முக்கியம் கிடையாதுங்க. எப்படி வாழ்ந்து மறிக்கிறோம்? நியாய தீர்ப்பு அன்னைக்கு என்னெல்லாம் கேள்வி கேட்க போறார் ஆண்டவர், இதெல்லாம் பாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு உதவி செஞ்சிருக்கோம், எத்தனை பேருக்கு ஆண்டவர் குறிச்சு சொல்லிருக்கோம், எல்லாமே ரெக்கார்டட். நீங்க செய்யற நல்ல காரியங்கள், தீங்கு காரியங்கள் எல்லாமே இட் இஸ் கெட்டிங் ரெக்கார்டட். இப்ப நான் சர்மன் கொடுத்து கொண்டிருக்கிற காரியங்களும் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கென்று என்ன செய்து கொண்டிருக்கிறோம் எல்லாமே ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது ஜீவ புஸ்தகத்துல. ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் நானு. ஒருத்தர் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாராம். கோமா ஸ்டேஜுக்கு போனவரு
அவருடைய ஆவி வந்து என்ன பண்ணுது, பரலோகத்தை நோக்கி அதாவது அந்த ஆவி வந்து தத்தளிக்குது. ஒரு சொப்பன மாதிரி வந்திருக்கு. மீட் பண்ணது தேவனுடைய கிங்டம் மீட் பண்றதுக்கு போயிருச்சு. அப்போ என்ன ஆகுதா, இந்த நாளுல இந்த உதவி செஞ்சிருக்கிறாரு அந்த கோமா ஸ்டேஜ்ல போனவர். அப்போ ஜீவ புஸ்தகத்தை எடுத்து கரெக்டா தேதியோடு கூட எடுத்து அந்த சொப்பனத்துல காண்பிக்கிறாங்களாம். இதெல்லாம் இருக்குங்க. அப்ப திருப்பியும் அந்த சொப்பனத்தை விட்டு வெளியில இந்த கோமா ஸ்டேஜ்ல இருக்கும் போது நடக்கிற காரியம் ஆல்மோஸ்ட் டெட். ஆத்மா மாத்திரம் தான் இருக்குங்க. ஆவி எங்க போய்கிட்டு இருக்கு, நேரா போய்கிட்டு இருக்கு, இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கு. அப்ப ஜீவ புஸ்தகத்தில் நம்ம செய்கிற நல்ல காரியங்களும் தீங்கு காரியங்களும் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கு தேவ பிள்ளைகளே. அப்ப நம்ம என்ன பண்ணணும், உலகத்துல வாழ்ற இந்த சாதாரண காரியங்களை, இவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு பொருள் இருக்கு, இவ்வளவு பேங்க் சேவிங்ஸ் இருக்குன்றது பேசப்படாது. ஆண்டவர் லீஸ்ட் பாதர்ட். நீ எப்படி வாழ்ந்தியோ, நீ ராணி மாதிரி வாழ்ந்தியோன்றது தேவையில்ல. ஆண்டருக்கு எப்படி தெரியுமா, குடிசைல இருக்கிறவரும் ஒண்ணுதான், மாளிகையில இருக்கிறவனும் ஒண்ணுதான். ஆண்டருக்கு வந்து பாரபட்சம் கிடையாது. எல்லாம் வந்து லைன்ல நிப்போம். நின்னு இதுல நம்ம என்ன பண்ணிருக்கணும், நல்ல ஒரு அறிவை நம்ம பயன்படுத்தணும். ஆண்டர் வந்து எப்படி தெரியுமாங்க, இப்போ நான் என்னுடைய குழந்தை வச்சிருக்கேன். என் குழந்தை வந்து நிறைய தப்பு பண்ணிருக்குன்னு வச்சுக்கோங்க, மதிக்கவே மதிக்கல. ஆனா நான் அந்த மதிக்கிறத குறிச்சு நான் வந்து கவலைப்பட மாட்டேன். ஆனா அந்த குழந்தையே எத்தனை நல்லது செஞ்சுதோ அததான் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லுவேன். அது தப்பு பண்ணதை நான் சொல்லி காட்ட மாட்டேன். ஆனா தப்பு பண்ணதை காட்டிலும் அநேக நன்மைகளை என் குழந்தைய செஞ்சிருக்குன்னு சொன்னா அததான் நான் பெருமையா பேசுவேன். என் குழந்தை இப்படி எல்லாம் எனக்கு உதவி பண்ணுதுப்பா அப்படின்னு சொல்லி அததான் நான் பெருமை பாராட்டுவேன். அப்ப தேவன் என்ன பண்ணுவாரு, அவர் இதெல்லாம் நம்ம நினைவே வைக்க மாட்டார். ஜீவ புஸ்தகத்துல எழுதுனா கூட இது எல்லாத்தையும் என்ன பண்ண மாட்டாருங்க. எத்தனை நன்மைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க, எவ்வளவு மன்னிப்பு கேட்டிருக்கீங்க, எல்லாத்துக்கும் மன்னிப்பு உண்டு. மன்னிப்பு மன்னிச்சிட்டாருன்னு சொல்லி திருப்பியும் அந்த பாவத்தை செய்யக்கூடாது. அதுவும் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. 7 முறை தப்பு பண்ணிட்டு 8வது முறையும் மன்னிங்கன்னா அதுவும் ரெக்கார்ட் ஆகி கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம உலகத்துல வாழும் பொழுது எந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மளை பரிசுத்தமா மாத்தணுமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தமாய் மாத்தணும்னு சொன்னா, பரிசுத்த ஆவியானவரால மாத்திரம்தான் வெளிச்சம். பிசாசு நடுங்குது, அவர் வெளிச்சமாய் இருக்கிறார். அக்கினி அப்படின்னு சொன்னா ஓடி போயிருது. ஏன்னா பிரின்ஸ் ஆஃப் டார்க்னஸ், அவன் இருளின் தூதன். அல்லேலூயா. இருளின் தூதன், ஃபாலன் ஏஞ்சல்ஸ், சபிக்கப்பட்ட தூதர்கள், அவங்கதான் இப்படி எல்லாம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அப்போ அவங்களால வந்து பரலோகத்துக்கு நுழைய முடியாது. பாதாளத்துக்கு தள்ளப்பட்டதுனாலதான் மனிதர்களை கரப்ட் பண்ணி பொறாமை பிடித்த இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ் நரகத்துக்கு கொண்டு போறதுக்கு பிளான் பண்ணுது. இதுதான் வார் இன் தி அட்மாஸ்பியர். யுத்தம் போய் கொண்டிருக்கிறது நம்மளுடைய வளிமண்டலத்தில். தேவன் வந்து மேல கொண்டு போனோம்னு நினைக்கிறாரு பரலோகத்துக்கு. இந்த ஃபாலன் ஏஞ்சல்ஸ், சபிக்கப்பட்ட ஆவிகள் நரகத்துக்கு கொண்டு போனோம்னு பிளான் பண்ணுது. இதுதான் நடக்கிற யுத்தம். நமக்கு எல்லாருக்கும் நடக்கிற யுத்தம் இதுதான். ஹல்லேலூயா. எவ்வளவு பாவம் செஞ்சு கடவுளை விட்டு விலகி கூட்டு போனோமோ அவ்வளவு வேலை பார்க்கறான். தேவன் என்ன பண்றாரு, மனிதர்களை நிரப்பி பரிசுத்தப்படுத்தி கூட்டு போக நினைக்கிறாரு. அப்போ நம்ம எல்லாரும் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் தேவ பிள்ளைகளே. தேவன் மிகவும் நல்லவராய் இருக்கிறார். கடைசி யோவான் 4ஆம் அதிகாரம் 13 14 வசனங்களை வாசிங்க சீக்கிரமா. 4ஆம் அதிகாரம் 13 ஆமா, 13 14 சீக்கிரம்டா. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாயிருக்கும் என்றார். பாருங்க, கிணத்துல இருக்கிற தண்ணி எப்படி இருக்குங்க? கிணத்துல தண்ணி இருக்கு. அந்த தண்ணி இப்ப முன்னாடி வசனம் அதுதாங்க. இதுல முன்னாடி இருக்கிற வசனம் வந்து கிணத்துல இருக்கிற தண்ணி எடுத்து இவங்க குடிக்க ட்ரை பண்றாங்க. குடிக்கும் பொழுது என்ன ஆகும், குடிச்சதுக்கு அப்புறமா தாகம் எடுக்கும். நம்ம சாதாரண ஒரு பைப்ல குடிக்கிற தண்ணி நமக்கு குடிச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு தாகம் இருக்கும். ஆனா தேவன் நமக்கு
எடுத்துக்கொள்ள கொடுக்கிற தண்ணி வந்து எப்படி இருக்குங்க? அது ஜீவ ஊற்றா இருக்கிறபடினால் ஜீவ ஊற்று நீங்க விளங்கிக்கணும். சாதாரண தண்ணியில ஜீவன் கிடையாது. ஆனா தேவன் கொடுக்கிற வல்லமையில அபிஷேகத்துல ஜீவன் இருக்கிறது. அவர் ஜீவன் ஊற்றா இருக்கிறபடினால் அவர் கொடுக்கிற தண்ணீரை நம்ம குடிக்கும் பொழுது, அவர் பொழிகிற அன்புனால நம்ம அதை அக்செப்ட் பண்ணும் பொழுது நமக்கு என்ன இருக்குங்க? தாகம் எடுக்க போறது இல்ல. அது மாதிரி ஊறிக்கிட்டே இருக்கும். ஆமா, ஊறிக்கிட்டே இருக்கும், வந்துகிட்டே இருக்கும், எடுக்க எடுக்க சுரந்துகிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்ப எடுக்க எடுக்க சுரந்துகிட்டே இருக்கும் பொழுது எங்க நமக்கு தண்ணி தாகம் எடுக்க முடியும்? எடுத்து குடிக்கிற தண்ணி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம யூரின் பாஸ் பண்ணிட்டோம்னா அடுத்து திருப்பி தாகம் எடுக்குதுங்க, நம்மளுடைய ஆர்கன்ஸ்க்கு தேவைப்படுது. ஆனா கர்த்தர் ஜீவ ஊற்றா இருக்கிறார். அவரை ருசி பார்க்க பார்க்க வந்துகிட்டே இருப்பாருங்க. அவர் நல்லவர் நல்லவர்னு ருசி பார்க்க பார்க்க அவர் இன்னும் நல்லவராகவே நமக்கு தெரிந்து கொண்டு இருப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க ஒத்துக்கிறீங்க? ஆமா, நீங்க சொல்றது கரெக்ட் தான், எங்களால உணர முடியும் சிஸ்டர், தேவ ஊற்றா இருக்கிறார். அவர் வந்து இப்படிதான்னு சொல்லி 10/10ன்னு சொல்லி மார்க் போட முடியாது, 10 out of 10 அப்படின்னு மார்க் போட முடியாது. God is a mystery. God is a mystery. புரிஞ்சுக்குங்க. புரியாத புதிர் அப்படின்னு சொல்லிக்கலாம். அவரை நம்ம புரிஞ்சு கொள்ளவே முடியாது. அவர் முந்தினவரும் பிந்தினவருமா இருக்கிறார். ஆல்பா ஒமேகாவா இருக்கிறார். அவருக்கு ஃபுல் ஸ்டாப்ங்கிறது ஒண்ணு கிடையாது. அவர் பானம் எவ்வளவு பெருசு உங்களை மெஷர் பண்ண முடியுமா? பானத்தையும் படைத்த தேவன், விளங்கிக்கணும் இந்த பாயிண்ட். பானத்தையும் உண்டாக்கின தெய்வம். அப்போ எவ்வளவு பெரியவர். அதனாலதான் நம்ம எல்லாம் ஆண்டவர் ருசி பார்த்த பிள்ளைகள் நடுங்குறோம். அப்பா, எங்களுக்கு எவ்வளவு உபத்திரவங்கள் இருந்தாலும் உங்களுடைய மகத்துவம் பெருசு, நீங்க பெரியவர், நீங்க தான், உங்களாலதான் நாங்க பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாரும் புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நேற்று தினத்துல பால்கனில இருந்து நான் பாக்குறேன், என் குழந்தை கேக்குது, மா நம்ம மேல வந்து வானம் ரவுண்டா இருக்கு அப்படிங்குது. மா ரவுண்ட், நம்ம எர்த்து ரவுண்டா இருக்குடா, வானம் போயிட்டே இருக்கும்டா அப்படின்னு சொன்னேன் நான். அப்ப கொஞ்ச நேரம் பார்த்தா ஒரு பர்டிகுலர் சரௌண்டிங் தான் நமக்கு கண்ணுக்கு தெரியுது தவிர அதுக்கப்புறம் பூமி போயிட்டே இருக்கு. நினைச்சு பாருங்க எவ்வளவு பெருசா இருக்கணும் பூமின்னு. இதையும் படைத்த தேவன் இது மாத்திரம் படைக்கல, இது ஒன் ஆஃப் த கேலக்சி. எவ்வளோ கேலக்சிஸ் இருக்கு. அப்போ கர்த்தர் எவ்வளோ பெரியவர். அதனால நம்ம எல்லாம் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணுங்க, நாம எல்லாம் வந்து எப்படின்னா இந்த எறும்பு மாதிரி கூட கிடையாது, தூசு மாதிரி கூட கிடையாது. தேவனுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணுமே கிடையாது. நம்ம நடந்தாலும் நடக்கல்னாலும் நம்ம யார பிடிச்சுக்கணும்? தேவனை பிடிச்சுக்கிட்டாதான் நம்மளால வாழ முடியும், பிழைக்க முடியும். அப்ப ஜீவ ஊற்றா இருக்கிற தேவனை நம்ம அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை அனுபவிக்கும் பொழுதுதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய அவரால் முடியும். ஹல்லேலூயா. அப்போ நம்பிக்கை கர்த்தர் கிட்ட இருந்து கிடைக்குது. சுப்ரீம் நம்பிக்கை, சுப்ரீம் பவர் is seen in யெஷுவா. யெஷுவா கிட்டதான் பார்க்க முடியுது. யெஷுவாவை பார்க்க முடியலாம், பிதாவையும் பார்க்க முடியாது. யெஷுவாவை அசட்டை பண்ணா பிதாவை அசட்டை பண்றோம். ஏன்னா பிதாவும் யெஷுவாவும் வேற வேற கிடையாது. அவர்தான் இவர், மூவரும் ஒருவரே. ஹல்லேலூயா. ஏகோவா தேவன் தான் யெஷுவாவாய் பூமியில காலடி எடுத்து வைத்திருக்கிறார். அருமையான பிள்ளைகளே, ஏகோவா நிசி, கர்த்தர் நம்முடைய ஜெய கொடியானவர். அப்போ ஏகோவா நிசி அவரை வைத்துதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆதாம வீழ்த்தணும்னு சொன்னா, சாத்தான வீழ்த்தணும்னு சொன்னா ஏகோவா நிசிய வச்சுதான் நம்மளால ஜெயம் கொள்ள முடியும். தெய்வ பிள்ளைகளே, என்ன நீங்க பாருங்க, ஒரு ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணணும்னா ஒரு அப்ஜெக்டிவ்னு ஒண்ணு இருக்கு. கடவுளுடைய ப்ராஜெக்ட் என்ன? நம்ம எல்லாரையும் பரலோகத்துக்கு கூட்டு போனோம். அப்ப அப்ஜெக்டிவ் என்னவா இருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும். So this message is ultimately conveying. என்ன கன்வே பண்ணுது? இந்த மெசேஜோடைய
முடிவு என்னவா இருக்கு? தேவனுக்கு கீழ்ப்படிங்க. அதுதான் அப்ஜெக்டிவ். தேவன் பரலோகத்துக்கு கொண்டு போறாருதான் அவுட்புட், ப்ராஜெக்டோடைய சக்சஸ். ஹல்லேலூயா. அப்ப யாரெல்லாம் என்னோடு கூட சேர்ந்து சாத்தான வீழ்த்துறதுக்கு ரெடியா இருக்கீங்க? அன்மியூட் பண்ணுங்க. இந்த நிமிஷம் அன்மியூட் பண்ணுங்க. நாங்க எல்லாரும் சிஸ்டர் உங்க கூட சேர்ந்து நாங்களும் இருக்கிறோம். சாத்தான வீழ்த்துவோம், பரலோகத்துக்கு போவோம்னு சொல்லி யாரெல்லாம் ஒத்துக்குறீங்க இந்த காலை வேளையில? ஹல்லேலூயா. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சாத்தானுடைய அப்ஜெக்டிவ் நரகத்தை கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, எங்களுடைய அப்ஜெக்டிவ் பரலோகத்துக்கு போனோம், கடவுளுக்கு கீழ்ப்படிவோம். Obedience is more important in any relationship. In any relationship. தாய் மகள் குழந்தை உறவு எல்லாத்துக்கும் ஒபீடியன்ஸ் தான். ஒபீடியன்ஸ். ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட் ஒபீடியன்ஸ் தான். மேனேஜர் ஒரு ஸ்டாஃப் ஒபீடியன்ஸ் தான். டாக்டர் ஒரு பேஷண்ட் ஒபீடியன்ஸ் தான். டாக்டர் சொன்ன பேச்ச கேட்டு மாத்திரை எடுத்தாதான் பேஷண்டால வாழ முடியும். அதே போலதான் எல்லாத்துக்கும் அடிப்படை ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல். கீழ்ப்படியுங்க. பரலோக ராஜ்யத்துக்கு நிச்சயமாகவே கர்த்தர் கொண்டு போக வல்லவராய் இருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்வார். அப்போ எங்களுடைய உயர்ந்த நம்பிக்கை யார் இருக்கிறாரு? எங்களுடைய யெகோவா தேவனாகிய யெஷுவா. அவர்தான் எங்களுடைய உயர்ந்த நம்பிக்கையா இருக்கிறாரு. நாங்க விசுவாசம் வைப்போம். நடக்குதோ நடக்கலையோ விசுவாசம் வைப்போம். நாங்க என்ன விசுவாசிப்போம்? நடக்கும்னு விசுவாசிப்போம். நாங்க என்ன நம்புவோம்? காண முடியாது, எங்களுடைய கண்களால காண முடியாது. ஆனா எங்களுடைய இருதயத்துக்குள்ள, எங்களுடைய உடம்புல என்ன ஆவியானவர் ஊற்றுவாரு? நம்பிக்கையை ஊற்றுவாரு. நாங்க நம்புவோம். யெகோவா தேவன் எங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவார்னு சொல்லி நாங்க நம்புவோம். அந்த நம்பிக்கை தான் உங்களை பரலோகத்துக்கு கூட்டு போவோம். எவன் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறானோ அவனுக்குதான் பரலோக ராஜ்யம். எவன் கடவுளுடைய கட்டளைகளை நம்புகிறானோ, எவன் வசனத்தை நம்புகிறானோ, எவன் வசனத்தை விசுவாசிக்கிறானோ அப்பதான் வசனம் கிரியை செய்யும். ஏனோ தானும் நகைக்கிறவனுக்கு கிடையாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல போறவனுக்கு கிடையாது. படிச்சுட்டு அப்படி காத்துல பறக்க விடுறவனுக்கு கிடையாது. எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்குதான். அப்போ பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தனைகள், அவமானங்களை குறிச்சு, உலக பிரகாரமான வாழ்க்கை குறிச்சு கவலைப்படாதீங்க. உங்களுக்காக தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நித்திய காலமாய் அவருடைய சிங்காசனத்தில் உங்களை வச்சுக்கணும்னு ஆசைப்படுகிறார். அந்த உணர்வுக்கு மதிப்பு கொடுத்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு கோஆபரேட் பண்ணும் பொழுது, அவர் கீழ்ப்படியும் பொழுது, கோஆபரேட் பண்ணுங்க தேவ பிள்ளைகளே. கோஆபரேட் பண்ணாதான் அச்சீவ் பண்ண முடியும். ஹல்லேலூயா. நான் எந்திரிச்சு ஜபம் பண்ணவே மாட்டேன் அப்படின்னா என்ன பண்ண முடியும்? எல்லாம் தோல்விதான். எந்திரிச்சு பிரேயர் பண்ணாதானே நமக்கு வெற்றி. நம்ம இடம் கொடுத்தாதானே. அது எல்லாரும் உள்வாங்கிக்கணும். அருமையான தேவனை நான் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த வேலையில இந்த வசனத்தை எல்லாத்தையும் நீங்க ஃப்ரீயா இருக்க டைம்ல சிந்திச்சு பாருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இடைப்படுவார் நிச்சயமாகவே. ஹல்லேலூயா. தேவனுக்கு கொடா கொடி நன்றி.